கிட்டத்தட்ட 650 கமெண்ட்ஸ் என்னோட லாஸ்ட் ஒரு வீடியோல ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டியை கம்மி பண்ணாலும் அதோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். அதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது போக என்னோட போன வீடியோல டாப் 5 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை கம்ப்ளீட்டா கம்பேர் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்திருந்தேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு ஹெல்த்னு கமெண்ட் பண்ணிருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஏன் அவங்களோட பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலா ஐடிசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இப்போ நம்ம ஒரு கஸ்டமரா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது ஒரு ஜிஎஸ்டி கட்டியிருப்போம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 18% கட்டியிருப்போம். இந்த ஜிஎஸ்டில ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் இருந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிளைம் பண்ணிக்கிற அமௌண்ட்டை வச்சு வேரியஸ் பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இனிமே அவங்களால அதை கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா ஜிஎஸ்டி 0 ஆக போகுது. அப்போ எங்களோட எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, சோ நாங்க பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பா 5 ல இருந்து 10% வரைக்கும் பிரீமியம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு எப்படி ஒரு 2-3 மாசமாச்சும் ஆகும். சோ அதுக்குள்ள நீங்க ஒரு நல்ல இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்.